இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய நாளிலும் உங்களுக்கான தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காம கடைசி வரைக்கும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்க, 28வது அதிகாரத்துல யாக்கோபு ஆண்டவர் சந்திக்கிறார். எங்க இருந்து சந்திக்கிறார்னா மேல இருந்து சந்திக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இப்ப பேசுகிறார். யாக்கோபு தன்னை அவரிடத்தில் அறிமுகப்படுத்தவில்லை, அவர் வந்து யாக்கோபுக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேடி அவரை கண்டுபிடித்தவர்கள் அல்ல, அவரால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப யாக்கோபு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, போற இடத்துல எல்லாம் எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. என்ன கேட்கிறார் பாத்தீங்களா? ஆமென். ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் இடையில இருக்கிற கேப் யாக்கோபு எப்படி பேசுறார் பாருங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. 20 வருடம் கழித்து கர்த்தர் யாக்கோபை மீண்டும் சந்திக்கிறார். இப்ப எங்க இருக்கிறாருன்னா மேலெல்லாம் இல்ல, பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டார், கூட இருக்கிறார், கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், என்ன போக விடு, என்ன போக விடுன்னு கேட்கிறார். யாக்கோபு சொல்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். சரி யாக்கோபே, கேளு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளு. யாக்கோபு என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். யாக்கோபு கேட்டது நீங்க ஆதியாகமம் 32 படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பான். என்ன தெரியுமா? உமது நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும், உமது நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். 20 வருடத்துக்கு முன்பதாக யாக்கோபு கேட்டது என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. ஆமா, இப்ப நெருங்க 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 இது எல்லாத்தையும் மறந்துட்டான். யாக்கோபு போய் உட்கார்ந்ததே ஏசாவுக்கு பயந்து. ஆனா அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததும், அந்த பிரசனத்துல கனெக்ட் ஆனதும், அவரோடு நெருங்கினதும், ஒன்னே ஒண்ணு கேட்கிறான். ஆண்டவரே, என்ன கிட்டி வர செய்யுங்க ஆண்டவரே, என்ன நெருங்கி வர பண்ணுங்க ஆண்டவரே. சில ஏசாக்களை தேவன் எழுப்பினது உன் கதையை முடிக்கிறதுக்கல்ல, உன்னை அவரோடு நெருங்கி வர பண்ணுவதற்காக. சில லாபான்களை தேவன் எழுப்பினது, ஆமென், உன்னை அவரோடு நெருங்கி வர பண்ணுவதற்காக. முன்னே ஏசா, பின்னே லாபான். தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற நெருக்கம், அவரோடு நெருங்குவதற்காகவே தேவன் அனுமதிக்கிற நெருக்கம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் உன்னை ஒடுக்குவதற்காக அல்ல, உன் கதையை முடிப்பதற்காக அல்ல. தேவனோடு நெருங்க, தேவனோடு நெருங்க. ஷலரியா சரமா கடலரா. ஹல்லேலூயா. தேவன் அனுமதித்த, தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தேவன் அனுமதித்த. ஆமென், ஆமென். முன்னாடி ஏசா, பின்னாடி லாபா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை வச்சாரா கைய. ஹல்லேலூயா. ஆமென். அந்த கை எப்படி வச்சார்னா பாரமா வைத்தார். அதனால என்னாச்சு தெரியுமா? யாக்கோபுக்கு நடக்க முடியல. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு நடக்க முடியல. ஆல் நைட் பிரேயர் முடிச்சாரு. ஏசாக்கு தொடைய தொடுவார்னு பார்த்தா யாருக்கு தொடைய தொட்டாரு? யாக்கோபு தான் பிடிச்சாரு. ஆமென். சில நேரத்துல ஆண்டவர் அங்க அடி விழும் பார்த்தா எங்க தான் அடி விழும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவரே யாக்கோபு மேல இப்படி கை வச்சிட்டீங்களா ஆண்டவரே? ஒரு நாள் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க, நான் இன்னைக்கு யாக்கோபு மேல கை வைக்கலன்னா நாளைக்கு ஏசா கையை வைப்பான். என் பிள்ளை தப்பு பண்ணா நான் அடிப்பேன், அடுத்தவனை தொட விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான். ஏன்னா பின்னாடி லாபான் வர. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான். ஆமென். லாபான் தான் ஏமாற்றினார் யாக்கோபு விஷயத்துல. அதனால கர்த்தர் நைட்டோட நைட்டா லாபான்ட்ட பேசிட்டார், அவனை தொடக்கூடாதுன்ட்டார்.
என் பையனுக்கு பொல்லாங்கு ஒன்றும் பேசக்கூடாதுன்றார். லாபான் பெரிய ஒரு கோபத்தோடு வந்தார். ஆனால் சொல்லிட்டார், உன் தகப்பனுடைய தேவன் என்கிட்ட பேசினார், அதனால தப்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ யார் வரா முன்னாடி? ஏசா வரார். யாக்கோபு நினைச்சாரு லாபானோட டீலிங் அழகா முடிச்சது மாதிரி ஏசா விஷயத்துல ஆண்டவர் முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நைட் இருந்து ஜோம் பண்ண ஆண்டவர் பிடிச்சாரு பாருங்க ஒரு பிடி. இது என்ன ஆண்டவரே, லாபான் விஷயத்துல அப்படி அதிசயமா எனக்கு பதில் கொடுத்தீங்க, ஆனா ஏசா விஷயத்துல காலை பிடிச்சிட்டீங்களே ஆண்டவரே. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான், ஆனா ஏசா யாக்கோபு விஷயத்துல நம்ம ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதே வேளையில ஒண்ணும் மறக்க கூடாது, அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து. சில நேரத்தில் அப்பா கை வைக்கிறது கொஞ்சம் பாரமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கோ, அவர் கை வைக்கலன்னா ஏசா கை வைப்பான். ஆமா, யாக்கோபின் யார் தெரியுமா? யாக்கோபின்னும் பூச்சியை பிடிச்சா என்ன ஆகும்? நசுக்கிறோம். ஏசா வர்றது, ஏசா கை வைக்க விரும்பினது அவனை நசுக்கிறதுக்கு, அப்பா கையை வச்சது நடத்துறதுக்கு. அவர் யாக்கோபின்னும் பூச்சின்னு சொல்லி கைப்பிடிச்சு நடத்தினால்தான் அவன் சிறு கூட்டமாய் மாறினான், பெரிய ஜாதியாய் மாறினான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கேட்ட தேவ வார்த்தையின்படி தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில காண்பீங்க. God bless you.